அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி யார் யாருக்கு பகையாவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் இடம் என்பது பகையை குறிப்பிடக்கூடிய இடம். அந்த 6ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகம் குறிப்பிடக்கூடிய உறவு முறைகளோடு அவர் பகை தன்மையை வளர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். உதாரணமாக 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தகப்பனாரோடு பகைமையை கொள்ளக்கூடியவராக இருப்பார். 6இல் சந்திரன் இருந்தால் தாயுடன் பகை ஏற்படும். செவ்வாய் இருந்தால் சகோதர பகை என்பது ஏற்படும். புதன் இருந்தால் தாய்மாமனால் ஏற்படக்கூடிய பகைமை தன்மை என்பது ஏற்படும். குரு இருந்தால் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பகைமை தன்மை, அதாவது எதிரிகளுக்கு சமமான குழந்தைகளாக இருப்பார்கள். சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால் அது மரணகாரகஸ்தானம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மனைவியால் ஏற்படக்கூடிய பகைமை தன்மையை அவர் குறிப்பிடுவார். 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த சனி குறிப்பிடக்கூடிய தொழிலாளர்கள் வேலைக்காரர்களால் ஏற்படக்கூடிய பகைமை, அவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவற்றையெல்லாம் ஜாதகர் அனுபவிப்பார். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பிதாமகர் தாத்தா வழியில் இருக்கக்கூடிய பகைமையை சம்பாதிப்பார். கேது இருந்தால் மாதாமகி தாய் வழி பாட்டியினுடைய பகைமையை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ 9 கிரகங்களுக்கும் குறிப்பிடக்கூடிய உறவு காரகங்கள் என்பது பகைமைத்துவம் வாய்ந்ததாக ஒரு ஜாதகருக்கு அமையும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட். நன்றி, வணக்கம்.